அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 1, 2024, ஆவணி 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மனிதர்கள் நல்லதையே செய்வர். சிந்திப்பதை விட அதிகமாக செயல்படுங்கள். பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள். வாழ்க்கை இனிமையாகும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்குங்கள். மனதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். மனம், புத்தி, உடல் மூன்றையும் சமநிலைப்படுத்த 8 நடைப்பயிற்சியை செய்ய வாருங்கள் என்று நம்ம 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம்
ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா எண்ணிலடங்கா முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை,
இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ, மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க, தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலையும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதே போல இன்னொரு நாசியிலையும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிகளையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போ நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஸோ மணியோசை கேட்டிருப்போம். இந்த மணியோசை எதுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய நடையை மாற்றி நடக்கணும் அப்படின்னு. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் 21 நிமிடத்தில் கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஏன் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்காக இப்போ கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோன்றியது. அதனால் இப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த 2 பொதுநலவாதி, உங்களுக்கு தெரிந்த 2 பொதுநலவாதி அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள். அவர்களை பற்றின வேறு ஏதேனும் குறிப்புகள் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி உங்களுடைய கருத்தாக இருக்க போகிறது. ஸோ இப்போ கமெண்ட் பண்ணலாம். இல்லை, நான் இப்போ கமெண்ட் பண்ணல அப்படின்னா, எப்பொழுதும் போல் 21 நிமிடத்தில் நான் நின்ற பிறகு பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். இருந்தாலும் கமெண்ட்டை இங்கேயே நான் நினைவூட்டுகிறேன். ஸோ உங்களுக்கு பிடித்த 2 பொதுநலவாதி அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை வாழ்த்துங்கள், அவர்களை பற்றின கருத்துக்களை கூறுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஒரு புராண கதை இருந்து ஏதேனும் ஒரு கருத்துக்களையோ தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய வழக்கம். அவ்வாறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது, ஸோ எப்பொழுதும் போல இன்னைக்கு நம்ம ஒரு புராண கதை பார்க்க போயிடும். இந்த புராண கதைகள் அப்படிங்கிறது கற்பனையானதா, இல்லை எழுத்தாளர்கள் அவர்களுடைய எண்ணத்தில் எழுதப்பட்டதா, அல்லது நடந்ததா, இவைகளை எல்லாம் நம்ம வந்து எப்பொழுதுமே அந்த பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கதையை கதைகளாக பார்க்க வேண்டும். அந்த கதையில் உள்ள கருத்து என்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கருத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதை ஒரு கதையாக பாவித்து அந்த கதையோடு நாம் வளர்ந்து பார்த்து அதை செய்யும் பொழுது அந்த கருத்து நமது மனதில் நின்றுவிடும். ஆகையால் தான் எப்பொழுதுமே கதையோடு சேர்ந்த அந்த கருத்துக்களை, ஒரு கருத்தை எளிதா சாதாரணமா இப்ப வள்ளுவர் புத்தகை வந்து 1330 திருக்குறளை கொடுத்திருந்தால் கூட நமக்கு ஒரு சிலவற்றை மட்டும்தான் நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு கதையோடு இணைத்து பிணைத்து இருந்திருந்தால் நமக்கு அத்தனை கருத்துக்களுமே பதிவாகிவிடும். அந்த மாதிரியே தான் புராண கதைகள் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதில் ஏதேனும் ஒரு கருத்து ஒளிந்திருக்கும். அவ்வாறாக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புராண கதை கேட்க போயிடும். அந்த கதை யாரை பற்றியது,
எதை பற்றியது, எதில் உள்ளது, அதில் உள்ள கருத்து என்ன என்பது போன்ற விஷயங்களை முதல் பகுதியாக பார்க்க போகிறோம். முதல் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். நீங்க எவ்வளவு வேணும்னாலும் அறிவாளியா இருங்க, எவ்வளவு வேணும்னாலும் பலசாலியா இருங்க. ஆனா ஆணவம்ங்கிற குணத்தை மட்டும் உங்ககிட்ட ஆண்டவே விடாதீங்க. மீறினா மீறினா உங்க எதிரிக்கு உங்களை வீழ்த்துறதுக்கான முதல் ஆயுதமா அந்த ஆணவம் தான் அமையும். அதை சொல்ற மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நன்றி. முதல் பகுதியில இன்னும் உங்க கதை யாரை பத்தினது அப்படிங்கறத சொல்லாம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க. நீங்க எவ்வளவு அறிவாளியாக வேண்டுமானாலும் இருங்க, நீங்க எவ்வளவு பலசாலியாக வேண்டுமானாலும் இருங்க, அதாவது உடல்லையோ மனதிலையோ புத்தியிலையோ நீங்க எவ்வளவு பலமா வேண்டுமானாலும் இருங்க. ஆனா ஆணவம்ங்கிற ஒரு விஷயத்தினால நிச்சயமாக அழிந்து விடுவோம். ஆகையால் ஆணவம்ங்கிற ஒரு குணம் மட்டும் நம்மளிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனை பற்றிய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த யூடியூபர் முதல்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும் சொன்னோம். இதுல அவங்க சொன்னது, நீங்கள் அறிவாளியாக இருங்கள், பலசாலியாக இருங்கள் அப்படிங்கிறத சொல்லி ஆணவத்தோடு மட்டும் இருக்காதீர்கள் சொன்னாங்க. ஸோ அதுதான் மனம். ஸோ அந்த மனதையும் நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த கதையில சொல்ல போறாங்க. வாருங்கள், அது யாரை பற்றின கதை அப்படிங்கிறத முழுமையாக இரண்டாம் பகுதியில பார்க்க போயிடும். ஸோ இரண்டாம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். முன்னொரு காலத்துல கௌசிகன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. தன்னுடைய நாட்டு மக்களை நல்லா சீரும் சிறப்புமா ஆட்சி செய்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த அரசருக்கு வேட்டைக்கு போகணும் அப்படின்னு ஆசை வந்தது. தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போனாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு எந்த மிருகமும் அகப்படல. ரொம்ப நேரம் ஆனதுனால பசியும் அதிகமாயிருச்சு. சாப்பிட ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு தேடி பார்த்தப்போ ரொம்ப தொலைவுல ஒரு ஆசிரமம் கண்ணுல பட்டுச்சு. அது வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம். இந்த வசிஷ்ட முனிவர்ங்கிறவர் ரொம்ப அன்பான ஒரு முனிவர். தங்கிட்ட வர்ற எல்லாருக்குமே ரொம்ப உதவிகள் செய்யற ஒரு முனிவர். அதனால அவர்கிட்டயே உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு செய்தாரு அரசர் கௌசிகன். தன்னுடைய பரிவாரங்களை கூப்பிட்டுக்கிட்டு வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கும் போனாரு. வசிஷ்ட முனிவர் எப்பவும் போல தன்னோட ஆசிரமத்துக்கு வந்தவங்களெல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று அவங்க எல்லாரையும் சாப்பிட சொன்னாரு. இந்த நடு காட்டுல அப்படி என்ன சிறப்பான உணவு கிடைச்சிட முடியும், ஏதாவது சாதாரண சாப்பாடா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட உட்கார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவங்களுக்காக அங்க ஒரு பெரிய விருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட கௌசிக மன்னர் வசிஷ்ட முனிவரை அப்படியே பாராட்டி தள்ளிட்டாரு. இந்த அளவுக்கு சுவையான சாப்பாடை நான் என்னோட அரண்மனையில கூட சாப்பிட்டது கிடையாது. அது எப்படி முனிவரே, இந்த காட்டுல இருக்கிற ஆசிரமத்துல இத்தனை பேருக்கும் உணவு சமைக்க உங்களால முடிஞ்சுது, ஏதாவது மந்திரம் கிந்திரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு வசிஷ்ட முனிவர் கிட்ட கேட்கவும் செஞ்சாரு. மெல்லிசா புன்னகைச்ச வசிஷ்ட முனிவர் இந்த பாராட்டு எதையுமே ஏத்துக்கல. என்னோட பங்குன்னு இதுல என்ன இருக்கு, நீங்க ஒருவேளை பாராட்டுறதா இருந்தாலும் சரி, நன்றி சொல்றதா இருந்தாலும் சரி, நந்தினிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த கௌசிக மன்னருக்குள்ள ஒரு சின்ன ஆசை, இந்த நந்தினின்னா யாரா இருக்கும், நம்ம பார்க்கணுமே அப்படின்னு. மன்னர் வசிஷ்ட முனிவர் கிட்ட தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தவும் முனிவரே நந்தினிய பாக்குறதுக்காக அவரை கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா நந்தினிங்கிறது மனித தலை கொண்ட ஒரு பசு. ஆமாங்க, இந்த இந்திர லோகத்துல காமதேனுன்னு ஒரு பசு இருக்கும்ல, யாரு எதை கேட்டாலும் தருமே, அந்த அற்புத காமதேனுடைய மகள் தான் இந்த நந்தினி. நந்தினியும் தன்னுடைய தாயான காமதேனுவ மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பசு. இந்த மாதிரியான ஒரு பசு சுயநலம் இல்லாத ஒரு முனிவர்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற காரணத்துக்காக இந்திரனே வசிஷ்ட முனிவர்கிட்ட நந்தினிய கொடுத்திருப்பாரு. வசிஷ்ட முனிவரும் இந்திரன் நினைச்ச மாதிரி சுயநலம் இல்லாம வர போறவங்களுக்கெல்லாம் இந்த நந்தினிய வச்சு சாப்பாடு போட்டுட்டு அவ தந்த அற்புதமான பொருட்களை வச்சு யாகங்களும் நடத்திட்டு வந்தாரு. இப்போ இந்த நந்தினிய கௌசிக மன்னர்கிட்ட காட்டிட்டு அவளோட சிறப்புகளை எல்லாம் சொல்லவும் கௌசிக மன்னருக்கு ஒரு விபரீத எண்ணம் தோணிடுச்சு. தொடர்ந்து நம்ம கதை யாரை பற்றியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் அந்த கதையுடைய தலைப்பு வராமலே போய்கொண்டிருப்பது போலதான் இருக்கிறது. ஸோ கௌசிக மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் காட்டிற்கு வேட்டைக்கு செல்லும் போது வசிஷ்டர் அப்படிங்கிற ஒரு முனிவரை சந்திக்கிறார். அந்த முனிவர் யார் வந்தாலும் நல்ல ஒரு
உபசரித்து விருந்தளித்து அனுப்புவது அவருடைய வழக்கம். ஸோ காட்டுல தானே, நிச்சயமாக ஏதேனும் ஒரு சாதாரண ஒரு உணவு தான் கிடைக்க போயிருது அப்படின்னு போய் உட்கார்ந்து அந்த படைக்கு ஒரு அற்புதமான ஒரு விருந்து கிடைக்கிறது. மன்னர் அசந்து போய் விடுகிறார். காட்டுல இவ்வளவு பெரிய படைக்கு இவ்வளவு பெரிய விருந்து அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு குடிசைக்குள்ள வாழக்கூடிய ஒரு முனிவருக்கு எப்படி அப்படின்ட்டு அந்த வசிஷ்டர்டையே அவர் கேட்கிறாரு. எப்படி இது சாத்தியம்? இவ்வளவு என் நாட்டுல கூட, அரண்மனையில கூட நான் இவ்வளவு பெரிய விருந்தை சுவைத்தது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் கூட்டிட்டு போய் இந்த பாராட்டை எல்லாம் நீங்க நந்தினி கிட்ட சொல்லுங்க. நந்தினி யார் அப்படின்னு கேட்டா, ஒரு மனித தலையை கொண்ட, ஒரு பெண் தலையை கொண்ட ஒரு பசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது யாருன்னா காமதேனு அப்படின்னு கேட்பதையெல்லாம் அருளுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காமதேனுவின் மகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பசுவை பாக்குறாங்க. அந்த பசு இந்திரன் கொடுத்திருக்கிறார் வசிஷ்டருக்கு. இந்த பசுனாலதான் நான் இவ்வளவு பேருக்கு விருந்து படைக்க முடிகிறது அப்படின்னு சொல்ற போது, இந்த பசுவை கொண்டு போகணும்னு கௌசிகன் ஆசைப்படுகிறார். கௌசிகன் ஆசைப்படும் பொழுது அதை சுயநலம் இல்லாதவர்கள்ட்ட தான் அந்த பசு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு உள்ள ஒரு ரூல். ஸோ அதனால இது நிச்சயமாக தர முடியாது அப்படிங்கிறத வசிஷ்டர் கௌசிகனுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறார். உடனே இவர் என்ன பண்றாருன்னா, மன்னர் தன்னுடைய படை பரிவாளங்களோடு வந்திருக்கிறார். இன்னும் மீண்டும் நிறைய படைகளோடு அந்த பசுவை இழுத்து செல்ல முயற்சி செய்கிறார்கள். அதை துன்புறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், என்னென்னமோ செய்து இழுத்துக்க முயற்சி செய்கிறார்கள். முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெரிய படையோடு வருகிறோம்னு போறாங்க. போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த நந்தினி பசுவும் தன்னுடைய வலிமையால் நிறைய படை வீரர்களை உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தன்னால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவங்க வெளியேறாங்க. இப்படி வெளியேறக்கூடிய அந்த சூழல்ல ஒரு வசிஷ்டர் கௌசிகர் ஒரு முடிவு சொல்றார். இந்த தவ வலிமையால தானே வசிஷ்டர் இந்த நந்தினி பசுவை அடைந்தார். இந்த தவ வலிமைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்க போது நானும் தவம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, தவம் இருந்து நானும் இதை விட மிகப்பெரிய ஒரு நபராக மாறி காட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த தவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த செயலோடு அந்த கதையை கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வசிஷ்டர் அப்படிங்கிற ஒரு முனிவர் சுயநலம் இல்லாமல் இருப்பதனால் அவருக்கு அந்த பொருள் இருக்கிறது, அதாவது நந்தினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கலந்து இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி காமதேனுவை போன்று, நந்தினியை போன்று, அக்ஷய பத்திரத்தை போன்று அல்ல அல்ல குறையாத கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, வரங்களை வழங்கக்கூடிய நம்ம இப்ப பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது மாதிரி வசிஷ்டருக்கு அமைந்திருக்கிறது. அதுதான் பொது நலத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுயநலம் கலக்காமல் பொதுநலம் உறுப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில இந்த இடத்துல நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. நம்ம கரையில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிட்டு தண்ணீர் பருகி முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே கருத்து பதிவிடணும். கருத்து பதிவிடுதல் அப்படிங்கிறது 10 நிமிடத்திலேயே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்பொழுது ஒரு நினைவூட்டல். அப்போது கருத்து பதிவிடாதவர்கள் இப்பொழுது பதியலாம். ஏன்னா இப்போ கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கூட தோன்றியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடித்த 2 பொதுநலவாதி அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை பற்றின குறிப்புகளையும் கொடுத்து அவர்களை வாழ்த்தவும் செய்யுங்கள். அதுதான் இன்றைக்கி உங்களுடைய கருத்தாக பதிவிட போகிறீர்கள். தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லோரும் அவர்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சொன்னேன். இப்பொழுது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்க வேண்டிய நேரம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும். அதுக்கு முன்னாடி தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். பாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியாக ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்குதல் அப்படிங்கிறது ஒரு 30 செகண்ட் நம்ம அதை இறுக்கமா ஒரே ஒரு கையை மட்டும், அது இடது கையை மட்டும் நம்ம பண்றோம் அப்படின்னா 30 செகண்ட் அதை செய்து கூட பார்க்கலாம். இறுக்கமாக இன்னும் டைட்டாக ஒரு 30 வினாடிகள் மட்டும் உங்களுடைய இடது உள்ளங்கையை மட்டும் இன்னும் 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 எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்குங்கள். இருக்க இருக்க அங்கே உள்ள அத்தனை ரத்தங்களுமே உங்கள் கை வழியாக பாய்வதை உங்களால் உணர முடிகிறது. அது இன்னும் இறுக்கத்தை உண்டு பண்ணுகிறது. போதும் 30 வினாடிகள் கழித்து உங்களுடைய கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இதே போல நம்மளுடைய வலது கையை இப்போ இருக்க போகிறோம். வலது கையை மூடுகிறோம், உள்ளங்கைகளை மடக்குகிறோம், இருக்குகிறோம். இருக்க 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 அந்த ரத்த ஓட்டம் நம்மளுக்கு தடையோடு சேர்ந்து நமது கை வலிப்பது போல இருந்தாலும் அந்த 30 செகண்ட் இன்னும் 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 இருக்கும் முயற்சி போதும். நன்றி. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இல்ல, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த 30 90 வினாடிகளாக ஒரே கைக்கு 90 வினாடிகள், இன்னொரு கைக்கு 90 வினாடிகள்னு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மூளை சுறுசுறுப்படையும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதை நினைவூட்டலுக்காக இப்பொழுது சொன்னேன். தொடர்ந்து நம்ம கதையை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். பாருங்கள். இவ்வளோ சிறப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய பசு இந்த நடு காட்டுல ஒரு முனிவர்கிட்ட இருந்து யாருக்கு என்ன லாபம்? இந்த பசுவை பேசாம நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னா நாட்டுல வச்சு நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்யலாமே அப்படின்னு அவரு நினைக்க ஆரம்பிச்சாரு. வசிஷ்ட முனிவர்கிட்டயே நந்தினி பசுவை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. வசிஷ்ட முனிவருக்கு அந்த பசுவை தான் மட்டும்தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா சுயநலமில்லாத ஒருத்தர்கிட்ட தான் அந்த பசு போகணும் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும். அதனால பசுவை தர முடியாது அப்படின்னு சொன்னாரு. கௌசிக மன்னருக்கு கோவம் தலைக்கேறுச்சு. அது எப்படி மன்னன் நான் கேட்டு பசுவை தராம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காவலாளிகளை சொல்லி பசுவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னாரு. ஆனா நந்தினிய யாராலையும் அசைக்க முடியல. அடிச்சு பாக்குறாங்க, துன்புறுத்தி பாக்குறாங்க, எதுக்கும் நந்தினி அசைறதாவே இல்லை. கௌசிக மன்னர் ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. இந்த முனிவரும் பசுவுமா சேர்ந்து நம்மளை விளையாட்டு காட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய படையை கூப்பிட்டுக்கிட்டு முனிவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வந்துட்டாரு. ஆனா அவர் கூட்டிட்டு வந்ததை விடவும் 10 மடங்கு படையை ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா நந்தினி. அதை பார்த்து கௌசிகருக்கு வெக்கமா போச்சு. நம்ம என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும், என்னதான் படையளவு நம்ம கிட்ட இருந்தாலும், இந்த வசிஷ்ட முனிவருடைய தவ வலிமைக்கு முன்னாடி நம்ம சுருங்கி போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வேதனையை கொடுத்துச்சு. அன்னைக்கு அவர் ஒரு சபதத்தை போட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் வசிஷ்டரை தோற்கடிச்சு காட்டுவேன். இந்த வசிஷ்டரை மாதிரியே நானும் ஒரு பிரம்ம ரிஷி ஆவேன். அதுவும் இந்த வசிஷ்டருடைய வாயாலேயே பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறது தான் கௌசிகன் போட்ட சபதம். அந்த சபதத்தை போட்டதோட மட்டும் நிறுத்தாம அவர் உண்மையாவே தன்னுடைய நாட்டை விடுத்து, தன்னுடைய மக்களை விடுத்து இமயமலைக்கு தவம் செய்யறதுக்காகவும் போனாரு. இப்படியே ஆண்டுகள் கடந்து போச்சு. பல்லாயிரம் வருடங்கள் தவம் புரிஞ்சு நிறைய தவ வலிமையை சேர்த்து வச்சிருந்த கௌசிகனோட பேரு விஸ்வாமித்ரர் அப்படின்னு ஆச்சு. ஆமாங்க, இந்த கௌசிகன் தான் விஸ்வாமித்ர முனிவர். ஆனா என்னதான் தவ வலிமையை சேர்த்து வச்சிருந்தாலும் அவர் சபதம் போட்ட மாதிரி அவரால் இன்னும் பிரம்ம ரிஷியாக முடியவே இல்லை. அதுக்காக அவர் மறுபடியும் மறுபடியும் கடுமையான தவங்களை செய்துகிட்டே தான் இருந்தாரு. நன்றி. தொடர்ந்து நம்ம கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கதையில இப்போ கௌசிகன் அப்படிங்கிற அந்த மன்னர் யார், அதுக்கப்புறம் என்ன ஆனார் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. விஸ்வாமித்திரர் தான் கௌசிகன் அப்படின்னு. அந்த பசுவை அவரால் கவர்ந்து இழுத்து செல்ல முடியாத ஒரு கோபத்துல, வருத்தத்துல, தனக்கு சுயநலம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை வழங்கல அப்படிங்கிற ஒரு கோபத்துல அவர் நான் ஒரு பெரிய பிரம்ம ரிஷியாக மாறி காட்டுகிறேன், அதுவும் வசிஷ்டரே தன்னுடைய வாயால என்னை பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாரு, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவரு நாட்டை விடுத்து, மக்களை விடுத்து, காட்டை நோக்கி, இமயமலையை நோக்கி பயணித்து கடும் தவம் இருக்கிறார். அப்படி
கடும் தவம் இருப்பவர் தான் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த கதை இந்த இடத்துக்கு வந்து முடிந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம கதையை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், பாருங்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அவங்கள ஒரு சாரார் நேரா பிரம்மதேவன் கிட்ட போய், இந்த மாதிரி பிரம்ம ரிஷி ஆகணும்னா அதுக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு, அந்த தகுதி எல்லாம் விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட இல்லவே இல்லை, நீங்க பாட்டுக்கு பிரம்ம ரிஷின்னு பட்டத்தை கொடுத்துறாதீங்க அப்படின்னு வேண்டுனாங்க. பிரம்மதேவர் மெல்லிசா சிரிச்சுக்கிட்டு, நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, உண்மையாவே விஸ்வாமித்திர முனிவருக்கு தேவையான அளவுக்கு தவ வலிமை இருந்தா நிச்சயமா பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சுதான் தீரும் அப்படின்னு சொன்னாரு. தேவர்களுக்கு இது மேலும் வருத்தத்தை கொடுத்துச்சு. நேரா விஷ்ணு கிட்ட போய், விஸ்வாமித்திர முனிவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க கூடாதுன்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. விஷ்ணு பகவானும் பிரம்மதேவன் சிரிச்ச மாதிரியே மெல்லிசா சிரிச்சுட்டு, நீங்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு பெரிய எதிரியே அவனோட ஆணவம் தான், விஸ்வாமித்திர முனிவருக்கு ஆணவங்கிறது இன்னும் போகல, அதனால அந்த ஆணவமே நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. தேவர்களும் இந்த விஸ்வாமித்திர முனிவருடைய ஆணவம் தூண்டப்படுற அந்த சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அதற்கான நாளும் வந்தது. அந்த நாள் அன்னைக்கு திரிசங்கு அப்படின்னு ஒருத்தன் விஸ்வாமித்திர முனிவரை வந்து சந்திச்சான். இந்த திரிசங்கு யாரு அப்படின்னா ஒரு அரசன். இந்த திரிசங்குக்கு தன்னுடைய பூவுடலோட, அதாவது இந்த உடம்போடையே சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனுஷன் இறந்த பின்னாடி வெறும் உயிராவோ ஆன்மாவோ மட்டும்தான் மேலுலகத்துக்கே போக முடியும். ஆனா இந்த திரிசங்குக்கு தன்னோட உடம்பு மேல அப்படி ஒரு தீராத காதலோ என்னவோ, உடம்போடையே தான் சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு. இதுக்காக அவனும் எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தான். முனிவர்கள்லயே சிறந்தவரா இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவருக்கு போய் சேவைகள் செய்தான். அவர்கிட்ட இந்த உதவியை கேட்டான். தர்ம நியதிப்படி உடம்போட ஒருத்தன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது, நீ இறந்து போன பின்னாடிதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அதனால இத மாதிரியே யார்கிட்டயாவது போய் கேட்டுட்டு தெரியாத அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் மறுத்துட்டாரு. வசிஷ்டர் கூட பரவாயில்ல போல இருக்கு, வெறுமன வாயால சொல்லி விட்டுட்டாரு. அவரோட புதல்வர்கள் எல்லாருமா சேர்ந்து, இவனோட உடம்பு நல்ல அழகாவும் இளமையாவும் இருக்க போய் தானே இவனுக்கு இந்த எண்ணம் வந்தது, அதனால இவனுக்கு முதுமையும் அகோர தோற்றமும் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆக மொத்தத்துல திரிசங்குவோட உடம்பு முதுமையாவும் அகோரமாவும் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட முதுமை, அகோரம் இந்த மாதிரியான வடிவத்துல தான் விஸ்வாமித்திர முனிவரை வந்து சந்திச்சான் திரிசங்கு. தொடர்ந்து வந்து விஸ்வாமித்திரர் வந்து அங்கே இமயமலையில வந்து கடும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார். எதற்கு அப்படின்னா, அவர் வந்து பெரிய பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படிங்கிற போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல வந்து தேவர்கள் எல்லாம் தேவலோகத்துல கூடி பிரம்மனிடம் வந்து சொல்றாங்க, என்ன அப்படின்னா, பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் எப்படியும் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு சொல்றாங்க. இல்ல, அவருக்கு அதுக்கான தகுதியை அவர் வளர்த்துட்டாருன்னா நிச்சயமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பிரம்மர் சொல்றாங்க. உடனே விஷ்ணுவிடம் போய் எல்லாரும் வந்து மீண்டும் முறையிடுறாங்க. அப்போ விஷ்ணு வந்து ஒரு சின்ன சிரிப்போடு அவர் சொல்கிறார், மனிதனை அழிப்பது அப்படிங்கிறது அவனுடைய ஆணவம் தான், நிச்சயமாக விஸ்வாமித்திரருக்கு அது அதிகமாகவே இருக்கிறது, அந்த ஆணவத்தினால நிச்சயமாக அவர் அழிவார் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறாங்க. அவங்க அதோட தேவர்கள் எல்லாம் போய் அமைதி காக்குறாங்க. இப்போதான் திரிசங்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வருகிறது. ஏன்னா அந்த கதையோட பெயரே திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிறது. ஸோ திரிசங்கு அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஒரு மன்னர் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ திரிசங்கோட கதையை நான் இன்னும் அதுக்கப்புறம் விளக்கமா சொல்றேன். திரிசங்கு வந்து தன்னுடைய பூவுடலோடு சொர்க்கம் போகணும், இதுதான் அவருடைய ஆசை. ஸோ அப்படி ஒரு ஆசையோட போய் வசிஷ்டர் சொல்றாரு. வசிஷ்டர் இல்ல, அது வந்து தர்ம நியதியே கிடையாது, உடல்லையோட போக முடியாது சொர்க்கத்துக்கு யாரும், சோ ஆன்மா மட்டும்தான் போக முடியும், அதனால இது மாதிரி கேட்டுக்கிட்டு தெரியாத ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து துரத்தி விடுகிறார். இது வந்து வசிஷ்டருடைய பையங்க வந்து அதுக்கும் மேல போய், இப்படி ஒரு அழகான தோற்றத்தோட இருப்பதனால தானே இப்படி எல்லாம் உனக்கு ஆசை வருது, சோ நீ வந்து ஒரு முதுமையோடையும் ஒரு அகோர முகத்தோடையும் நீ வந்து இருப்பாய் அப்படின்ட்டு அவங்க வரமளிக்கிறாங்க. உடனே அவன் அப்படியே மாறிடுறான், முதுமையும் அகோரமும் கலந்தவராக திரிசங்கம் மாறி விடுகிறார். இதோட போய் விஸ்வாமித்திரரை சந்திக்கிறார் அப்படிங்கிறதோட இந்த கதை முடிஞ்சது. வாரத்தை தொடர்ந்து இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். முனிவருக்கு முதல்ல அவனை அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு இவன் திரிசங்குன்னு.
ஆமா, நீ தானே பஞ்ச காலத்துல என்னோட மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்தது. நீ ஒரு காலத்துல எவ்வளவு அழகா இருந்த, இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு திரிசங்கு கிட்ட கேட்டாரு. திரிசங்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். என்ன உடம்போட சொந்தத்துக்கு அனுப்ப வசிஷ்டராலையும் அவரோட மகன்களாலையும் தான் முடியல. நீங்க தான் இப்போ பெரிய முனிவரா இருக்கீங்களே, உங்களாலையாவது என்ன அனுப்ப முடியுமா அப்படின்னு உதவியும் கேட்டான். ஏற்கனவே விஸ்வாமித்திர முனிவருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது. வசிஷ்டரால முடியாததை தாம் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம். பஞ்ச காலத்துல தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்த இந்த திரிசங்குவுக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னொரு பக்கம். திரிசங்குவை உடம்போட சொர்க்கத்துக்கு அனுப்பியே தீர்றது அப்படின்னு முடிவு செய்தாரு விஸ்வாமித்திரர். தன்னுடைய தவ வலிமையினால உடம்போடையே அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புனாரு. ஆனாலும் வாசல் வரைக்கும் அனுப்பின அவரால அவனை உள்ள அனுப்ப முடியல. வாசல்ல நுழைய முடியாம நின்ன திரிசங்குவையும் அவனை அனுப்புறதுக்கு முயற்சி செய்த விஸ்வாமித்திரரையும் பார்த்து தேவலோகம் மொத்தமும் கை கொட்டி சிரிச்சுது. இது விஸ்வாமித்திரருக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. முனிவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கித்தான் தவமே செய்வாங்க. அந்த மாதிரி உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி தவம் செய்து வலிமை சேர்த்து வச்சிருந்த விஸ்வாமித்திரருக்கு அந்த இடத்துல ஆணவம்ங்கிற உணர்ச்சி அதிகமாச்சு. தன்னுடைய தவ வலிமைக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது, தன்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தேவர்களுக்கு காட்டணும்னு அவர் முடிவு செய்தாரு. யாரு சொன்னது திரிசங்குவுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு, அவனுக்காக நானே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் வருடங்களாக தான் சேர்த்து வச்சிருந்த தவ வலிமை அத்தனையையும் சேர்த்து ஒரு பெரிய சொர்க்கலோகத்தையே உருவாக்கி கொடுத்தாரு விஸ்வாமித்ரர். அந்த சொர்க்கலோகத்துல திரிசங்குவும் உடம்போட போய் சேர்ந்துட்டான். ஆனா அந்த சொர்க்கலோகம்தான் மேல இருக்கிற தேவலோகத்தை மாதிரியும் இல்லாம கீழே இருக்கிற பூமிய மாதிரியும் இல்லாம நடுவுல அப்படியே அந்தரத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த சொர்க்கத்துக்கு பேரு தாங்க திரிசங்கு சொர்க்கம். இப்போ இந்த திரிசங்கு சொர்க்கம் எல்லாம் உருவாக்கி முடிச்ச பின்னாடிதான் விஸ்வாமித்திரருக்கு சுயநினைவே வந்துச்சு. அப்பதான் அவருக்கு தான் அத்தனை வருஷங்கள் சேர்த்து வச்சிருந்த தவ வலிமையையும் இழந்து தாம் மறுபடியும் தன்னுடைய ஆரம்ப நிலைக்கே வந்தது புரிஞ்சுது. மேலும் தன்னுடைய ஆணவமே தன்னுடைய எதிரிகளுக்கு ஆயுதமா அமைஞ்சதை நினைச்சு அவர் வெட்கி தலை குனிஞ்சு நின்னாரு. இதை தாங்க இந்த கதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய பலசாலியா வேணாலும் இருங்க, ஆனா ஆணவம்ங்கிற குணத்தை மட்டும் அண்டவே விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆணவம் தான் உங்களுடைய எதிரிகளுக்கு முதல் ஆயுதம். நன்றி. தொடர்ந்து திரிசங்கு விஸ்வாமித்திரரை சந்திக்க போகிறார். சந்தித்து பார்க்கும்போதுதான் விஸ்வாமித்திரர் இந்த முதுமையோடு அகோர முகம் படைத்த இந்த நபர் யார் நான் யோசிக்கும் போதுதான் திரிசங்கு என்பதை தெரிந்து கொள்கிறார். திரிசங்கு அழகான தோற்றத்தை உடையவன் அல்லவா, ஏன் உனக்கு இப்படி ஆகுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு, நீ தானே பஞ்ச காலத்துல என்னுடைய மனைவி குழந்தைகளை காப்பாற்றினாய் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேட்டுட்டு, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்போ இந்த மாதிரி வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் தான் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிட்டாரு. நான் சொர்க்கத்துக்கு பூ உடலோட போகணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வசிஷ்டர் மேல இருந்த ஏற்கனவே உள்ள கோபத்தினால விஸ்வாமித்திரர் நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன், உன்னை பூ உடலோடய அனுப்பி வைக்கிறேன்னு தன்னுடைய தவ வலிமையால சொர்க்கத்துக்கு அவனை அனுப்பி வைக்கிறார். அங்கே சொர்க்கத்தின் நுழைவாயில இந்திரன் தடுத்து விடுகிறார். அப்படி தடுக்கும் பொழுது அவரை எண்ணி, அதாவது திரிசங்கையும் விஸ்வாமித்திரரையும் எண்ணி தேவலோகமே சிரிக்கிறது. இதை பார்த்து கடும் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் தான் சேர்த்து வைத்த தவ வலிமைகளை அத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளாக சேர்த்து வைத்த தவத்தின் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குகிறார். நீங்க என்னடா தருவது அப்படிங்கிறது போல ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி, பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவே உருவாக்கி அதில் திரிசங்கை வைக்கிறார். இது சொர்க்கமாகவும் இல்லாமல் பூவுலகமாகவும் இல்லாமல் திரிசங்கு அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதோட அந்த கதையை முடிச்சுட்டு, ஸோ அந்தரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட முடிச்சுட்டு, ஸோ தன்னுடைய அதுக்கப்புறம் தான் விஸ்வாமித்திரர் யோசித்து பார்க்கிறார். தன்னுடைய ஆணவத்தினால, தன்னுடைய கோபத்தினால, தன்னுடைய தவ வலிமையை ஃபுல்லா இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டு, நீங்க எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ஆணவம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோட அந்த கதையை கொண்டு போய் முடிச்சாங்க. ஸோ இது திரிசங்கு கதை, திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல பல விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கு. அதை நான் உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்றேன்.
திரிசங்கு அப்படிங்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா, அயோத்தியை ஆண்டது நம்மளுக்கு தெரியும். சூரிய வம்சத்து குடும்பம். சூரிய குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய குலத்துல இருந்து வந்த திரி அருணி அப்படிங்கிற ஒரு மன்னருடைய மகன் தான் இந்த திரிசங்கு. இந்த திரிசங்குங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவனுடைய இயற்பெயர் சத்தியவிரதன். சோ இந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற அந்த இயற்பெயர் கொண்ட இந்த நபர் வந்து ஒரு சுயநலவாதியாக இருக்கிறார். இது வந்து தன்னுடைய அப்பா திரு அருணிக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு வந்து பொதுநலம் தான் தேவை அப்படிங்கிறதுனால இந்த மகனை வந்து வசிஷ்டரின் உதவியோடு நாடு கடத்துகிறார். இதுதான் வந்து கதை வரும். சோ திரு அருணி, வசிஷ்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சத்தியவிரதனை வந்து நாடு கடத்திடுறாங்க. இப்படி நாடு கடத்தி இருக்கும்போது ஒரு காலத்துல ஒரு பஞ்சம் நாட்டுல வந்து அயோத்தியில வந்து தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு 12 ஆண்டுகள். இப்பொழுது மக்கள் வந்து கொடும் பசியில இருக்காங்க. இந்த நேரத்துலதான் இங்கே நம்மளுக்கு கௌசிகனாக இருந்த மன்னன் வந்து விஸ்வாமித்திரராக மாறுவதற்காக இமயமலைக்கு போனார் அப்படின்னு அந்த கதையை சொன்னாங்க அல்லவா. அந்த நேரத்துல அவருடைய குடும்பம் இங்க இருந்ததல்ல, கௌசிகனுடைய குடும்பம், அதாவது விஸ்வாமித்திரரின் குடும்பம். இந்த குடும்பத்துல உள்ள உங்க வந்து பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட சத்தியவிரதன் அவங்களுக்கு வந்து உணவளிக்கிறான். யாரு? திரு அருணியோடைய பிள்ளை, அதாவது நம்மளுடைய இந்த கதையில் வந்த திரிசங்கு. அவன் வந்து விஸ்வாமித்திரரின் மனைவி குழந்தைக்கு வந்து உணவு வழங்கி அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கான். இதுதான் அவர் பேருதவி பண்ணுகிறார். இந்த பூவுடலோடு நீ சொர்க்கம் செல்வதற்குன்னு தன்னுடைய தவ வலிமையை ஃபுல்லா சேர்த்து ஏன் திரிசங்கு கொடுத்தாருன்னா, வசிஷ்டர் மேல உள்ள கோபம் ஒண்ணு இருந்தால் கூட தன்னுடைய குடும்பத்தை காத்தவன் அப்படிங்கிறதுனால. இந்த திரிசங்கு அப்படிங்கிற பெயர் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வசிஷ்டர் வச்சிருந்தார் அல்லவா நந்தினி அப்படிங்கிற ஒரு பசு. இந்த பசுவை வந்து அவன் கவர்ந்து இழுத்து சென்று விடுகிறான். யாரு? சத்தியவிரதன் கோபத்துல கவர்ந்து இழுத்து சென்று விடுகிறான். அதை கொன்று விடுகிறான், அதை தின்று விடுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். சோ வசிஷ்டருக்கு அவன் மேல மிகப்பெரிய கோபம் வருகிறது. காரணம் தன்னுடைய நந்தினியை கொன்று விட்டான் அப்படிங்கிறதுல. சோ இப்ப வந்து அவனுக்கு வந்து திரிசங்கு அப்படின்ட்டும் நீ வந்து இந்த பெயரோடு அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டு நீ பெரிய தண்டனைக்கு உள்ளாவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லி அவனுக்கு வந்து சாபம் விடுகிறார். அந்த திரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தமிழ்ல இருந்து போன சமஸ்கிருதத்துல இருந்து போன ஒரு மொழி தான் வந்து ஆங்கிலத்துல அந்த திரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல த்ரீன்னு சொல்லுவோம்ல, அதுதான் திரிசங்ல உள்ள திரி. சோ அந்த த்ரீனா 3 பாவங்களை செய்தவன், தந்தைக்கு துரோகம் செய்தவன், பசுவை கொன்றவன், பசுவை தின்றவன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பாவங்களை செய்ததனால் நீ உனக்கு பெயர் திரிசங்கு அப்படின்னு ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த திரிசங்கு தான் சத்தியவிரதன் தான் திரிசங்கா மாறுகிறான். இந்த திரிசங்கு தான் விஸ்வாமித்திரரின் பிள்ளைகளை மனைவியை காப்பாற்றியதனால் விஸ்வாமித்திரர் அவனுக்கு உதவுகிறார். உதவியதன் பேர்ல தன்னுடைய தவ வலிமையை ஃபுல்லா பயன்படுத்தி அவனை வந்து ஒரு பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல வந்து திரிசங்கு சொர்க்கம்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுறாரு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசிஷ்டர் அளித்த சாபத்தின் விளைவாக அவன் தனிமையில அந்த ஊர்ல இருக்கான், அதாவது அந்த சொர்க்கத்துல இருக்காங்கிற மாதிரி வச்சு முடிச்சுறாங்க கதைய. சோ இதைத்தான் நம்ம வந்து இந்த 2 கெட்டான் நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் திரிசங்க நிலையில் இருக்கிறார்கள் நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் இந்த 2 கெட்டான் நிலையில சொர்க்கமாவும் இல்லாமல் பூவுலகமாவும் இல்லாமல் 2 கெட்டான் நிலையில இருப்பது அப்படின்னு இந்த மதில் மேல் பூனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த 2 கெட்டான் நிலையில நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது. ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் தான் நம்ம எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், ஆணவத்துல ஒரு சினிமால ஒரு டயலாக் வரும், இராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு ஒரு டயலாக் சந்தானம் பேசுவார். சோ அந்த டயலாக்கையும் அடிக்கடி நிறைய நபர்கிட்ட அப்பப்ப கூறுவேன். சோ இராணுவத்தில் அழிந்தவர்களை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் தான் அதிகம். அந்த ஆணவம் அப்படிங்கிறது நமக்கு என்றென்றும் கூடாது அப்படிங்கிறத நினைவூட்டி கொண்டு இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.